டேய் டேய் நீ எல்லாம் பேண்டா நான் போற உண்ட தங்கச்சி தானே கேட்டு அடுத்த நம்ம கல்யாணம் அவனுக்கு அவன் எவ்வளவு பெரிய தொழிலாளி தெரியுமா நகை கடைக்குது அவனுக்கு சும்மா இருந்துட்டு தின்றிக்கலாம் அது சரிதான் மச்சான் சும்மா இருந்துட்டு தின்றிக்கலாம் வேற என்ன பிரச்சனை சின்னடா இப்ப எல்லாம் என்ன பிரச்சனை காசு இருக்கா நல்ல அழகா இருக்கானா நல்ல பைக் இருக்கா வாகனம் இருக்காண்டா பார்க்கவே நல்ல மர என்ன சேவை காசு இருந்தா எல்லாம் சரி மர என்ன சேவை அந்த காசு எப்படி வருதுண்டி தேவை இல்லையா அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு தேவை இல்லையா இப்ப நீ இருக்காய் உனக்கு பிள்ளைகள் இருக்கு உன்னோட பிள்ளைல ஹராம் கொடுத்த வளர்க்காய் இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்து வளர்க்காய் அதை வளர்த்து கொஞ்சம் நாளைய நேரத்துல ஓடுவியா அது எப்படி மச்சான் அது மாதிரிதான் மச்சான் நாமளும் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குற புள்ளையில ஒருத்தனுக்கு பிடிச்சி கொடுக்கக்குள்ள அவன் ஹராமா உழைக்கானா ஹலாலா உழைக்கானா அவன் ஒரு போதைக்காரனா இல்ல வேற நம்ம பாவனையில உள்ளவனா இல்ல வேற பொம்பளையோட தொடர்புல இருக்கிறவனா எதுவுமே பாக்குறல்ல அவன்கிட்ட காசு இருந்தா போதும் பணம் இருந்தா போதும் நினைக்கிற பிடிச்சி கொடுக்குற அந்த புள்ளைகள் சீரழிஞ்சு கடைசியில காதிக்கோட்டுல போய் நின்று இப்படிதான் மச்சான் நிறைய பேர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அவன் பத்தி என்ன பிரச்சனைனா அவன்கிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஆள்ற குணநலங்கள் சரியில்லை உழைக்கிற வழிகள் சரியில்லை அதுக்காக வேண்டிதான் மச்சான் நான் வானாண்டு சொன்னேன் காசு பணம் பெருசு இல்லடா இப்ப காலத்துல எவன்கிட்ட காசு பணம் இருக்கோ அவனுக்கு தான் எல்லாம் ஆனா அப்படி இல்லை கூலி வேலை செஞ்சாலும் நேர்மையான முறையில நியாயமான முறையில போதைகள் பாவிக்காமலுக்கு இருக்கிறவனுக்கு மச்சான் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அந்த பிள்ளையில நிம்மதியா இருக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கு யாரு மச்சான் அப்படி தேடி முடிச்சு கொடுக்கா அப்படி ஒரு இல்லாதவனுக்கு எப்படி முடிச்சு கொடுக்க பார்க்க மாட்டேன் நல்ல தொழில் அதாவது அண்டண்டைக்கு கூலி தொழில் தொழில் செஞ்சு கொடுக்குறவன பார்க்க மாட்டான் களவு எடுக்கிறவன் கொள்ளடிக்கிறவன் வட்டி வாங்குறவன் அவன்கிட்ட நல்ல காசு இருக்கும் அவனுக்கு முடிச்சு கொடுத்து போட்டு 3 மாசத்துல காதிக்கோட்டுல போய் நிக்க எனக்கு அப்படி நிக்க விருப்பம் இல்ல மச்சான் சொரண கட்டவன் அப்படி செய்வான் எனக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லடா என்ன பத்தி என்ன நினைக்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறவன் நீ நான் என்னோட 10 வருஷமா 3 தான் உங்க தங்கச்சி என்ன கல்யாணம் தெரியல